இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்காரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியக்காரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, இலங்கையிலும் வெள்ளிக்கிழமை இன்று மாலை மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கின்றது. என்னவாம், மின்சார எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர்கள் தத்தமது பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இலங்கையில் கொஞ்சம் இஷ்யூவாகவும் பெரிய அதிர்ச்சி ஜெபிப்புகள் கொடுத்திருக்கின்ற சம்பவம். என்ன விடயம்? அதாவது 2 ஆண்டுகளில் நிலக்கரி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியில் தரம் குறைந்த நிலக்கரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் 100 மில்லியன் பணம் இழக்கப்பட்டதாகவே அந்த செய்தி இருக்கின்றது. இவருக்கு எதிராக பல எதிர்ப்புகள் கிளம்பிய போதும் ஜேவிபியின் உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா சொன்னார், அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை. ஆனால் அவருக்கு எதிராக, அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரணையும் கொண்டு செல்லப்பட்டு தோற்கடிக்கப்படும் என்றால் 2/3 மேல உள்ளவங்களை வெல்ல முடியாவிட்டாலும் எதிர்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்காக அந்த பில் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கின்றோம் என்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் இதில் குறியாக இருந்தது. அந்த பில் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் இன்று நெருக்கடிக்கு மத்தியில், அழுத்தத்துக்கு மத்தியில் அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். வாருங்கள் செய்திக்கு செல்வோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின்படி எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ராஜினாமா செய்துள்ளார் என்று அந்த கடிதம் சொல்லுகின்றது. இன்று ஏப்ரல் 17 திகதியிடப்பட்ட தனது ராஜினாமா கடிதத்தில் நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தொடர் விசாரணைகள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்கவும், 2009 முதல் இறக்குமதிகளை ஆய்வு செய்வதில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தை சிஐடியை பயன்படுத்தவும் எடுக்கப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகள் ஆகியவற்றின் பின்னணியில் தனது இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு முயற்சிகளையும் வெளிப்படையான ஆட்சி முறைக்கான முன்னெடுப்புகளையும் தாம் ஆதரிப்பதாகவும், தொடர் விசாரணைகள் மூலம் உண்மைகள் வெளிப்படும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். 2009 இவங்கட காலம் இல்லையே, இவங்க 2 ஆண்டுக்குலாம் பார்க்கலாம். விசாரணைகள் சுதந்திரமாகவும் எந்த ஒரு செல்வாக்கும் இன்றி தொடர்வதை உறுதி செய்வதற்காகவே தாம் பதவியில் இருப்பதாகவும், விசாரணையிலிருந்து வெளிவரும் எந்த ஒரு முடிவுகளையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் ஜெயக்கொடி மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனது கடிதத்தில். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது தமக்கு அளிக்கப்பட்ட ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த அவர், தூய்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் அரசாங்கத்தின் பரந்த சீர்திருத்த செயல் திட்டத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம் தனது ராஜினாமை சமர்ப்பித்த அமைச்சக செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபாலவும் வரவிருக்கும் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுப்பதற்கும் அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கும் தனது ராஜினாமா அவசியம் என்று கூறி இதே போன்ற கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கின்றார். 2 பேரும் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய இலங்கை செய்தியின் தலைப்புச் செய்திகள். நாளை காலை முதல் சகல ஊடகங்களில் அலங்கரிக்க போகின்றது. நிலக்கரி
ஊழல் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் முறைகேடு புகார் தான் இதற்கான காரணம். இலங்கையின் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்ததில் பெரும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் லக் விஜய அனல் மின் நிலையத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு அரசுக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை ஸ்பெஷல் பிரசிடென்டியல் கமிஷன் ஆஃப் இன்குவரி நியமித்திருக்கின்றார். 2009 ஆண்டு முதல் நடந்த நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து இந்த விசாரணை குழு விசாரணை நடத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை நடவடிக்கைகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்கும் விசாரணை சுவாதீனமாக நடப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் தாங்கள் பதவியிலிருந்து விலகுவதாக அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கடிதங்களை அவர்கள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளனர். அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது அவர் அமைச்சராவதற்கு முன்னதாக இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக அண்மையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சருக்கு எதிராக மாட்டபராண்டி இதுவும் அவருக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த வாரம் ஏப்ரல் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இம்பீச்மென்ட் தோற்கடிக்கப்பட்டது ஆளும் தரப்பார். இருப்பினும் ஜனாதிபதியால் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் இந்த அதிரடி ராஜினாமாக்கள் நிகழ்ந்துள்ளதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இலங்கையில் இன்று பார்க்கப்படுகிறது. இலங்கையின் தற்போதைய நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் தரம் குறைந்த நிலக்கரி வழங்கப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றி ஆராய்வோமானால் இந்த சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி பிரதானமாக இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களுடன் தொடர்புடையது என தணிக்கை அறிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற விவாதங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் ஹைடன்டன் சம்பர் லிமிடெட் மற்றும் டரான்ஜோட் ரிசோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இந்த இறக்குமதி விவகாரத்தில் ஈடுபட்டுள்ளன. ஒரு நிறுவனம் முறையான பதிவை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்காமலேயே டெண்டர் வழங்கப்பட்டதாகவும் மற்றொன்று முன்னதாகவே தரம் குறைந்த நிலக்கரியை விநியோகித்ததாக கருப்பு பட்டியலில் இடம்பெற வேண்டிய நிலையில் அவசர கொள்முதலுக்காக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கை சுட்டி காட்டியுள்ளது. அவசர கொள்முதல் மின்சார தட்டுப்பாட்டை தவிர்க்கும் நோக்கி இலங்கையில் அண்மையில மின்சார தட்டுப்பாடு வந்துச்சு இல்லையா, அந்த வேளையில் தான் இவங்க இதை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். அப்ப மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது, காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. அவைகளை நிவர்த்தி செய்வதற்காக மின்சார தட்டுப்பாட்டை தவிர்க்கும் நோக்கில் சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் ஏலத்தால 5 முதல் 6 கப்பல் சுமைகள் நிலக்கரி அவசர கால அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த தேவை என்றால் 2025-26 பருவ காலத்திற்காக மொத்தம் 15 கப்பல்கள் வந்திருக்க வேண்டிய நிலையில் ஏப்ரல் இந்த மாசம் வரை சுமார் 8 கப்பல் மட்டுமே வந்துள்ளது நாட்டுக்குள். அப்ப எங்க மத்த கப்பல் 7 கப்பல் அடிச்சிட்டாங்க. ஜிசிவி கிராஸ் கிளோரிஃபிக் வால்வ் நிலக்கரியின் எரியும் திறன் அல்லது வெப்ப திறன் இருக்க வேண்டிய அளவை விட கிட்டத்தட்ட 6 லட்சம் kg மிக குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆய்வக குளறுபடி என்றால் ஏற்றும் துறையில் அதாவது லோடிங் போர்ட் நிலக்கரியின் தரத்தை சோதித்த ஆய்வகத்தின் உரிமம் காலவதியாயிருந்ததால் வழங்கப்பட்ட தரச் சான்றிதழ்கள் நம்பகத்தன்மையற்றவை என தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்தது. அதாவது இந்த லோடிங் போர்டு இல்லையா, பம்பாய் இருக்கலாம், தூத்துக்குடி அதை பார்க்கலாம். அந்த துறைமுகத்துல இதை அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டெஸ்டிங் கொடுக்கிற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஒரு எக்ஸ்பைர்டான காலவதியான ஒரு நிறுவனம். அப்ப திட்டமிட்டு தான் செஞ்சுக்கலாம் கள்ளப்பயல்கள். இந்த தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் நிறச்சோலை மின் நிலையத்தின் இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதோடு மின் உற்பத்திக்காக மேலதிகமாக நிலக்கரியை செலவிட வேண்டியுள்ளதால் அரசுக்கு சுமார் 100 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சாட்சிகளும் ஆதாரங்களும் உள்ளதாக சொல்லப்படுகின்றது.
இந்த முறைகேடுகள் காரணமாகவே இன்று ஜனாதிபதியால் நீதியரசர் கௌரவ யுகான் குலதுங்க தலைமையில் விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் நடந்த அனைத்து நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்களையும் இந்த ஆணைக்குழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையின் நிலக்கரி இறக்குமதியில் நடந்துள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடு நிதி இழப்புகள் குறித்த தரவுகள் மறக்கி வைக்கப்படுகின்றன என்றும் தணிக்கை அறிக்கைகள் மற்றும் அரசியல் விமர்சனங்களின் அடிப்படையில் இதன் மதிப்பீடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட நேஷனல் ஆடிட் ஆபீஸ் மூலம் கிட்டத்தட்ட 100 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவே அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்ததால் ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வழக்கத்தை விட அதிக அளவு நிலக்கரியை எரிக்க வேண்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 100 மில்லியன் ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட வந்துட்டா கோடி. எதிர்க்கட்சிகள் மற்றும் சில பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த ஊழலின் ஒட்டுமொத்த தாக்கம் என்பது மிகப்பெரிய தாக்கமாக ஜேவிபிக்கு அபகிருத்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நிலக்கரி தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த நிலக்கரியால் நுரைச்சோலை மின் உற்பத்தி குறைந்த போது அதை ஈடுகட்ட அதிக அளவு விலை டீசல் மூலம் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டது. இதனால் மேலதிகமாக 11 மில்லியன் ரூபாய் செலவானது என்றும் சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மதிப்பீடாக ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் நிலக்கரி கொள்முதல் முறைகேடுகளால் நாட்டுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்பீடு 100 மில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது. இதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனத்திடமிருந்து சுமார் கிட்டத்தட்ட 2.332 மில்லியன் ரூபாய் தண்ட பணமாக வசூலிக்க முடியும் எனவும் தணிக்கை சபை கூறுகிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் நம்பகத்தன்மை குறித்த சிக்கல்களால் இது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ஆக ஜேவிபி அரசுக்கு மிகப்பெரிய கேவலத்தையும் அசிங்கத்தையும் இந்த அமைச்சின் செயலாளரும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம், அடுத்து வரும் தினங்களிலும் நாங்கள் பின்தொடர போகின்றோம். என்னென்ன செய்திகள் நாட்டுக்குள் நடக்க போகிறது என்பதை நாம் தொடர்ந்து இதன் பின்பும் அறிய இருக்கின்றோம். ஆக கிட்டத்தட்ட இந்த செய்திகள் ஜேவிபி அரசுக்கு ஒரு தலைகுனிக்கும் விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் எதிர்கட்சிகள் இந்த விடயத்தை நாடு முழுவதும் பரவலாக்கி ஜேவிபிக்கு மிகப்பெரிய பின் அடைவை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது இலங்கையில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஊழல் மோசடியின் ஒரு வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் மற்றும் ஒரு செய்தியில் என்ன வருகின்றது என்று சந்திப்போம் நாளை மாலை. நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.